எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் இந்த பூ உங்களுக்கு கிடைத்தால் இது மாதிரி செய்யுங்கள், அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்கள் வீட்டு கதவை தட்டுவாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. இது ராஜயோகம், பணக்கார யோகம், குடும்பம் அடையும் என்றதெல்லாமே நல்ல ஒரு வார்த்தைகள். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நம்ம பேசி பழகினாலே நல்லதே நடக்கும். அதிர்ஷ்ட தேவதை நம்ம இந்த மாதம் முழுவதும், நாளைக்கு மார்கழி பிறக்க போகுது, இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தோட முடிஞ்சால் தினம் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னா தினந்தோறும் பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பெண்களால் முடியல, 3 நாள் அந்த மாதவிடாய் சமயம் வந்துடுது அப்படின்ற சமயத்தில் ஆண்கள், வீட்டில் இருக்கிற ஆண்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த பணத்துக்கு பஞ்சம், பணத்துக்கு பிரச்சனை, கடன் தொந்தரவு, அங்கே கொடுக்குற அந்த தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த தீர்த்தமாகட்டும், அந்த துளசி ஆகட்டும், அந்த தீர்த்தத்தை ஒரு டப்பா எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன பாட்டில்லாம் இப்போ நிறைய நம்மளுக்கு கிடைக்கிது. அந்தமாரி பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கொஞ்சம் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த குருக்கள்கிட்ட கொடுப்பாரு. அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தி, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம பஞ்சபாத்திரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் ஊற்றலாம், இல்லை நம்ம வீட்டில் தெளிக்கலாம், நம்ம வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல தெளிக்கலாம். அங்கே கொஞ்சம் கிராம்பை ஒரு சின்ன பச்சை துணியில் முடிச்சு போட்டு கிராம்பை எடுத்துகிட்டு போங்க. அந்த சன்னதியில் போட்டுடுங்க. சும்மா உங்களுக்கே அறியாமல் நீங்கள் போடுற மாதிரி கீழே அந்த பெருமாள் கிட்ட போடின உடனே போட்டுட்டு அந்த கிராம்பை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்கள். இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய விஷயங்கள். இந்த கிராம்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம நகை வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த நகையில் அந்த பெருமாள் சன்னதியில் போட்ட அந்த கிராம்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு அந்த நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்களேன். அங்கே கொடுக்குற துளசியை போட்டு வைங்களேன். காஞ்சா கூட துளசிக்கு மகிமை உண்டு. அதனால் துளசி காயறதுனால எந்த தவறும் இல்லை. நகை வைக்கிற இடத்துல போட அரை கிராம், ஒரு கிராம், 2 கிராம், 3 பவுன், 5 பவுன், 10 பவுன், 100 பவுன் ஆகும். நிச்சயமாக சொல்கிறேங்க. எல்லாமே நம்ம நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும், நல்லதே பேசுவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டு வைங்க. அப்புறம் இந்த தீர்த்தத்தை அந்த பணம், நம்ம நகையெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, பணம் வைக்கிற இடத்துல தெளித்து விடுங்க. நல்ல பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம். சரிம்மா, என்ன மலர்னு சொல்லியிருக்கீங்களே, அது என்ன மலர்? எல்லார் வீட்லேயும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஊரில், நம்மளுடைய கிராமங்களில் கோலம் போட்டுட்டு அழகாக சாணம் தெளித்து மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் சாணத்தை நல்லா அந்த பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் பூசணி பூவை வைப்பாங்க. ஏன்னா இந்த நாளில் நல்ல பூசணி செடி நல்லா முளைச்சிருக்கும். அதனால் பூசணி பூ தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் சொருவி வைப்பாங்க. அது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்லது தான். சகல ஐஸ்வர்யமும் இருக்கும். ஒரு மாதிரி வறட்சி இருக்காது அவங்களுக்கு. அப்போ பண தேவை அதிகம் இருந்திருக்காது. வெறும் நம்மளுக்கு உணவு மட்டுமே இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ தேவைகள் அதிகமாகிட்டு, பிள்ளைங்களோட படிப்பு அதிகமாகிட்டு, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்மளுக்கு அதற்காக செலவு அதிகமாகின்னு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பூசணி பூ என்பது நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்குதா? இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுமா? நானே எங்கள் வீட்டிலே பூசணி செடி போட்டு வச்சுருக்கேன், அந்த பூ இருக்குதுமா, அதை எடுத்து நடுவில் தண்ணி தெருவில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதில் அது முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் நீரை கலந்துக்கோங்க. மஞ்சளை தூள் போட்டுக்கோங்க. தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நடுவில் சாணம். இப்போ சாணம் எனக்கு கிடைக்காதம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பிடிச்சிக்கோங்க. மஞ்சள் நம்ம வீட்டில் அதிகமாக செலவாச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், பணம் பெருகும், மகாலட்சுமியின் அம்சம் முழுவதும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பூசணி பூ எங்களுக்கு இல்லைம்மா, நான் வேறு என்னம்மா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான பூ, தாந்திரிகத்துக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தை இதழ் செம்பருத்தி. இந்த ஒத்தை இதழ், ஒரு இதழ்னா அடுக்கடுக்காக இருக்கிற செம்பருத்தி இல்லை, 5 இதழ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பூவு ஒரு நடுவுலேருந்து ஒரு இது மாதிரி வரும். அந்தடைய மகரந்தம், அந்த காம்பு ஒரு மாதிரி வந்திருக்கும். அந்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி இல்லாமல் ஒரே இதழ் செம்பருத்தின்னு இருக்கும். அந்த செம்பருத்தி இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் காய்ச்சறதுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்குது,
என்னால் தினந்தோறும் இந்த கோலத்தில் என்னால் வைக்க முடியுன்றவங்க நிச்சயமாக அதில் கோலத்தில் வைங்க. அதே மாதிரி ஒரு செம்பருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. கோவிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, மகாலட்சுமியை கும்பிடுறீங்கன்னா அங்கே உக்காராதீங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே வருவாள்ன்றது ஒரு ஐதீகம். அதனால் வழியில் கடைக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு இல்லாமல் சுவாமியை கும்பிட்டுட்டு மகாலட்சுமி தேவியை வணங்கிட்டு பெருமாளை நல்லா வணங்கிட்டு நேராக அந்த கொடுக்குற அந்த தீர்த்தத்தாகட்டும், அந்த துளசி ஆகட்டும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு டைரெக்டாக வீட்டுக்கு வாங்க. நேராக நீங்கள் வச்சுக்கிற அந்த நகை கூடையோ அந்த பணத்துக்கிட்டேயோ வந்து நில்லுங்க. ஏன்னா அது அப்படி நேராக மகாலட்சுமி நம்ம உடம்புலே நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு வருவான்றது ஐதீகம். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் உங்களால் இந்த பெருமாள் கோயிலுக்கு போக முடியுமோ போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விசேஷங்கள், நிறைய ஒரு அதீத ஒரு நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த வறட்சி இருக்காது, காசுக்கு பஞ்சம் இருக்காது, யாருக்கிட்டையும் போய் கையேந்திர நிலைமை வராது. அதை தான் நம்ம முதல்ல வேண்டணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தீர்த்தம் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த தீர்த்தத்தை வாயில் நம்ம அருந்துறோம். அதை குடித்த பிற்பாடு அந்த தீர்த்தத்தை தலையில் தடவக்கூடாது, சரிங்களா? நெஞ்சில் தடவிக்கோங்க. ஏன்னா தலையில் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளோடைய அந்த ஜடாரி முடி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம தலையில் சாத்துவாங்க. இப்போ நம்ம அதை குடிச்சிட்டு எச்சில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அதை கை வச்சு குடிக்கும் போது அது தலையில் தடவும் போது ஜடாரி, இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு சிலர் நான் பார்க்குறேன் கோவிலில் இதை மாதிரி தவறு பண்ணுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அந்த தண்ணி தீர்த்தம் கொடுக்கும்போது அதை அருந்திட்டு நெஞ்சில் தடவிக்கோங்க. அதே மாதிரி குங்குமம் கொடுத்தாங்கன்னா வயிற்றில் தடவிக்கோங்க. வயிறுலேயும் கொஞ்சம் தடவணும். ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம் இல்லைங்களா? மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது, மருத்துவ செலவு வரவே கூடாது. இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தில் வரும். இந்த மாதத்தை ஃபுல்லாக நீங்கள் பெருமாளுக்கு அர்ப்பணித்த மாதிரி பெருமாள் கோவிலை போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தினம் அந்த காலையில் வந்து இந்த ஒரு மாதம் முழுவதுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. என்னென்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்த மார்கழிக்குள்ளேயே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம். பாசிட்டிவாக நான் எனக்கு வந்து என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பவுன் போட்டு கட்டி கொடுக்கணும், என் பொண்ணுக்கு நான் சொல்கிற இடத்துல கல்யாணம் முடியணும், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் வீடு கட்டி முடிச்சிடணும் நான், இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மார்கழி மாதத்தை வரவேறுங்க. நாளைக்கு காலையில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், தவற விட்டுறாதீங்க. மஞ்சளை பிடிச்சி கூட வைக்கலாம், இல்லை மண் கொஞ்சம் களிமண் மாதிரி இருந்தால் கூட வைக்கலாம். ஏன்னா சாணம் கிடைக்காதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சாணம் கிடச்சிச்சின்னா தாராளமாக சாணத்தில் வைக்கும் போது தான் பசும் சாணம் என்பது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோமியம் இருந்தால் கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளித்து விடுங்க, நல்ல மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதை நம்ம வீட்டு கதவை தட்டுவா, பணம் காசு பெருகும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.